இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போணும்ல, இந்த 2 ட்ரெஸ்ல நீ எந்த ட்ரெஸ் போட்டுக்க போற? சொல்லுக்கா, எந்த ட்ரெஸ் போட்டுக்க போற? அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவ்வளவு கோடீஸ்வரங்க வீட்டுக்கு போட்டுட்டு போனா சிரிப்பாங்கம்மா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட உங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பாரம்பரியமா போகணும்ல. அழகா பாவாடை தாவணி போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருப்ப. சரிங்க சித்தி, நீங்க சொன்ன மாதிரி பாவாடை தாவணிய போட்டுக்கிறேன். போங்க, போய் நல்லா சிங்காரிச்சிட்டு வாங்க. ஹாய் மித்ரா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் டா. சரி, நீ போய் உட்காரு. போ. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் வந்து. ஹாய்ண்ணா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் டா. அது சரி, உன்னோட பாடி இங்க இருக்கு, மனசு எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கே. என்னடா சொல்ற? அதான்னா, அண்ணி இன்னும் வரலன்னு எதிர்பார்த்துக்கிட்டே நிக்கிறல்ல. அதெல்லாம் இல்லையே. அண்ணி வந்துருவாங்கண்ணா. அவங்க வர வரைக்கும் உன் மைண்ட மத்த கெஸ்டுக்கு ஷேர் பண்ணுனா. பண்ணு பண்ணு. ஆமாண்ணா, அன்னைக்கு போன் பண்ணு. வெயிட், வந்துருவாங்க. டாட், என்ன இதெல்லாம்? என்னாச்சுமா? அண்ணனுக்கு வைஃபா வர போறவ எங்கள மாதிரி இருக்கணும், நம்மளோட ஒத்து போற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு ரிச்சான பொண்ணு செலக்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சா, மிடில் கிளாஸ் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எப்படி? அந்த பொண்ணுக்காக நீங்க ஏன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா மாமா, நான் அத்தை ஹன்சிகா சஞ்சனா ஹாலிடேஸ்க்கு போயிட்டு வரதுக்குள்ள நீங்க யோசிக்காம மித்ராவோட கல்யாணத்தையே பேசி முடிச்சிட்டீங்க. போயும் அந்த பொண்ண எனக்கு இது சுத்தமா பிடிக்கல மாமா. என்ன டாடி எதுவும் பேச மாட்டீங்க? ஹன்சிகா, இங்க பாரு, ஒருத்தங்களை பார்க்காம அவங்க மனச பார்க்காம அவங்களோட தகுதிய எடை போடக்கூடாது. உங்க அப்பா இந்த சம்பந்தத்தை உறுதிப்படுத்திட்டு வந்தப்போ நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். எனக்கு பெருசா அதுல விருப்பம் இல்ல. ஆனா ஒரு தடவை அந்த பொண்ணு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இல்லங்க, எங்க கிளம்பி போறீங்க? உள்ளதான். உள்ளெல்லாம் போக முடியாது. கிளம்புங்க. என்னையா பேசிட்டு இருக்க நீ? நாங்க யாருன்னு தெரியுமா? நான் அனுசுயா. அனுசுயா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏதோ சிஎம் பிஎம் மாதிரி அனுசுயான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா? நாங்க பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்கோம். பர்த்டே பார்ட்டிக்கா? இதெல்லாம் நீங்க வரக்கூடிய இடம் இல்ல. கிளம்புங்க. இல்ல, அது வந்து. ஏய், பாக்க எப்படி தெரியுது? எங்களுக்கு எஞ்சி இந்த பார்ட்டிக்கு வர சொல்லிருக்காங்க தெரியுமா? இன்விடேஷன் இருக்கா? இன்விடேஷன் இல்லாமலே நாங்க இங்க வந்துட்டோம்னு நினைச்சியா? முதல்ல நாங்க யாருன்னு தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அனுசுயா, என்னங்க இது? ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு ஒண்ணும் இல்ல.
அவ்வளவுதான் 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 முடிஞ்சு 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான் சரியாயிடும் அவ்வளவுதான். இவங்க தான் எங்க அம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்ல இருமா, எழுந்துரு. பேர்ல மட்டும் இல்ல, உருவத்திலையும் குணத்திலையும் கூட மகாலட்சுமி மாதிரியே இருக்க. உன்னை பத்தி என் பையனும் என் பேரனும் சொன்னப்போ நான் என்னமோ நினைச்சேன். ஆனா உன்னை இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க உன்னை பத்தி குறைவா சொல்லிருக்காங்கன்னு தோணுது. அரவிந்தா, ஒரு வாயில்லா ஜீவனுக்கு காயப்பட்டதையே அவளால தாங்கிக்க முடியலன்னா, ஒருவேளை நாளைக்கு இந்த வீட்டு மருமகளா என் பேரனோட வாழ்க்கையில வந்தா இந்த குடும்பத்தை எவ்வளவு அன்பா பாத்துக்குவான்னு இப்ப நான் பாத்துட்டேன். அம்மா லக்ஷ்மி, அவங்க என் தம்பியோட மனைவி தேவயானி. என் அக்கா மாமாவோட செலக்ஷன் பேடா இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா லக்ஷ்மிய பார்த்ததுக்கு அப்புறம் என் ஒப்பீனியன் தலைகீழா மாறிடுச்சு. அம்மா அப்பா செலக்ட் பண்ணாங்க ஓகே, ஆனா அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டான் சித்தி? எனக்கும் அதுதான் சந்தேகம். நான் இவளுக்கு முன்னாடி மித்ரா கிட்ட போய் டைட்டா ஹக் பண்ணி விஷ் பண்றேன். அவர் அப்படியே ஃபிளாட் ஆயிடுவாரு. ஹாய். நல்ல வேளை யாரும் பார்க்கல. தேங்க் காட். ஆமா, அந்த மித்ரா என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல.